பன்னு. இந்த பேரை சொன்னா என்ன ஞாபகம் வருது? ஈஸ்ட் போட்டு அவனை நல்லா ஊற வச்சு சைஸை டபுள் பண்ணி அதுக்கப்புறம் சாஃப்டா பில்லோயா ஒரு ஃபெலோவை பேக் பண்ணி எடுக்கணும். இதுதான் நம்ம மைண்டுக்குள்ள டிங் அடிக்கும். பட் இன்னைக்கு நம்ம பண்ண போற பைப்புலையோட பேரு பன்னு தான் வரும். ஆனால் எக்ஸாக்டாக பன் கிடையாது, ஒரு இனிப்பு பூரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஓவர் ரைப் பனானாஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள் பனானா பிரெட்டு பனானா கேக்குன்னே பண்ண போகிறீங்க? ஒரு வாட்டி இவனை ட்ரை பண்ணி பாருங்கள். பங்கம் மேக்ஸ் ப்ரோவாக இருப்பான். இன்னைக்கு என்னோட சிக்கம்மா ஸ்டைலில் மேங்களூர் பன்ஸ் பண்ணலாமா? ஸோ மேங்களூர் பன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணிக்க போகிறோம். டோக்கு நான் கிட்டத்தட்ட 1.5 மோரஸ் பனானா ஓவர் ரைப் பனானா எடுத்திருக்கேன். இவங்க கூட 2 ஸ்பூன் சர்க்கரை, உங்களுக்கு வேணும்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இவங்க நல்லா மேஷ் பண்ண போகிறோம், ஒரு பியூரே மாதிரி. சர்க்கரையை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பனானா பியூரே பண்ணுறது ஈஸியாக இருப்பான். மிக்சியில் ஒரு குவிக் டிர் பண்ணலாம், பட் எதுக்கு அம்புட்டு அப்புறம் மிக்சியை நம்ம தானே வாஷ் பண்ணணும். ஸோ இப்படி சும்மா ஃபோக்காலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே வந்துருவாப்பில் அவர் அழகாக. முடிஞ்ச அளவுக்கு லம்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம எல்லா லம்ஸும் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பியூரே எவ்வளோ ஈஸியாக வந்துட்டான் பாருங்க. அப்படிதான். நெக்ஸ்ட் இவங்க கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவைப்பட்டா இன்னொரு டேபிள் ஸ்பூன் லேட்டரா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஆட்டா, துளியூண்டு ரொம்பலாம் இல்லை, துளியூண்டு உப்பு, 2 பிஞ்ச் இப்படி எடுத்துருக்கேன் பாருங்க, இதுதான் பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் ஜீரகம். இவங்க எல்லாரையும் ஒரு சாஃப்ட் டோவா நம்ம பிசைஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பனானால இருக்கிற தண்ணியே மோஸ்டா நம்மளுக்கு இனஃபா இருப்பான். நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கிரீக் யோகர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கர்ட்ல வாட்டர் கான்டென்ட்டே கிடையாது, அதனால எக்ஸ்ட்ரா. சப்போஸ் நீங்க நார்மல் தயிர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வாட்டர் கான்டென்ட் இருப்பான். ஸோ நீங்க அதுக்கு மேல எதுவுமே பண்ண தேவையில்லை. கையில ஜஸ்ட் கொஞ்சமா நெய், ஏன்னா டோ ரொம்ப ஸ்டிக்கியா இருப்பான். ஸோ கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட் டோவா பிசைஞ்சுக்கலாம். நான் சொன்னேன்ல, அதுக்கு மேல தண்ணியே தேவைப்படாது நமக்கு. பனானால இருக்கிற அந்த வெட்னஸே போறோம். எப்பெல்லாம் நான் பெங்களூரு போறேனோ எங்க சிக்கம்மா வீட்டுக்கு, ஒரு எங்க சிக்கம்மா சென்னைக்கு வராங்கனாக்கா தலைவனை கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுத்துதான் வரணும், ஆப்ஷன் கிடையாது. சூப்பரா வந்துட்டான் பாருங்க. he just came together very very nicely. டப்பு டிப்புன்னு டோ ரெடி ஆயிட்டான். நான் சொன்ன மாதிரி he'll be a little sticky, ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்க மாட்டான். ஜஸ்ட் நான் கொடுத்திருக்கிற மெஷர்ஸ்ல நீங்க பண்ணாலே டோ இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா தான் வருமா. நம்ம டோ ரெடி, தோட ஸ்டிக்கி டோவா தான் இருப்பான். ரொம்ப பாருங்க, அவ்வளோலாம் இல்லை. சூப்பரா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இவனை ஒரு 8-9 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஃபர்மெண்ட் பண்ண விட போறோம். இவனை உடனே வேணும்னாலும் நீங்க பூரி மாதிரி சுட்டுக்கலாம். ஆனா ஆக்சுவல் மேங்களூர் பன்னோட டெக்ஸ்சர் வந்து டப்பு டிப்புன்னு நம்ம இப்பவே பிசைஞ்சு இப்பவே பண்ணோம்னா வரமாட்டான். கொஞ்ச நேரம் இவன் நல்லா ஊறி ஃபர்மெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னு வைங்க, அக்கா அப்படி இருப்பான். ஸோ 8-9 மணி நேரம் இவனை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போறேன். 3-4 hours தான் இவனை ஃபர்மெண்ட் பண்ண போறீங்க. அம்புட்டு தான் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து வெளியிலே வச்சு ஃபர்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் எனிதிங் மோர் தென் 3 to 4 hours ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் நைட் நம்ம இவனை ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு ஃபர்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ துளியூண்டு நெய்யை கையில் கிரீஸ் பண்ணிட்டு இவனை மறுபடியும் ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுக்கலாம். என்ன ஆச்சு, மேலே ஃபுல்லாக டார்க் ஆயிட்டானே ஹவுஸ் அப்படின்னு கேட்டா ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம பனானாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பனானாஸ் they tend to darken, அதனால மாத்திரம் தான். மித்தபடி பாருங்க சூப்பராக இருக்கிறான் இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ சப்போஸ் மேலே லைட்டாக உங்களுக்கு அவன் டார்க்காக இருக்கிறான்னா பயப்படுற மாதிரி ஒரு சம்பவம் கிடையாது. அவன் பக்கா பர்ஃபெக்டாக தான் இருக்கான். அதுதான் லைட்டை நீட் பண்ணிட்டு இவனை ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்து பால்ஸாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டி சைஸ்ல பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தோடா படா படா பூரிஸா வேணும்னா கொஞ்சம் படா படாவா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டோ ப்ரொபோர்ஷனுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் கிடச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு. இப்போ இவங்களை கொஞ்சமா ஆட்டா மாவில் டிப் பண்ணிட்டு யூஸ்வலாக ரோட்டிக்கு நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் திக்கா இவனை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தெரியுதா, இந்த அளவுக்கு இவன் திக்கா இருக்கணும். ரொம்ப தின்னா இவனை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இப்போ பொரிச்சிடலாமா? கடைசியா இவனை நம்ம பொரிக்கிறது தான். எவ்வளோ ஈஸியான ஒரு ஃபெலோவா இருக்கான் பாருங்க. டோ மட்டும் நம்ம ப்ரீ ப்ரெப் பண்ணி வச்சிட்டோம்னா டப்பு டிப்புன்னு இவன் ரெடி ஆயிடுவான். கடலைன்னு எடுத்திருக்கேன். பொறுமையா, என்ன கூட விளையாட்டு கூடாது, பொறுமையா அவனை உள்ள இட்டுட்டு ஜென்டிலா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டுலாம். அழகா உப்ரா இருப்பாருங்க. ஜென்டிலா ப்ரெஸ் பண்ணி விட்டா மதி. பனானோட வாசம் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட விட அழகா உப்பி வராம பாருங்க. லைஃப்ல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாதான் பூரி கூட உப்புறான். ரேண்டம் தத்துவம் அப்படிதான். ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutupa boy from Kirti.